வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தமிழ் ஃபேஷன் சேனலில் பழைய சேலையை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு சிம்பிளாக பெட் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேலையை நம்ம எப்படி நார்மலாக மடிப்போமோ அதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இன்னொரு சாரியும் அதே மாதிரி மடக்கி இந்த சாரிக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதோட உயரம் 25 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம், கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட அகலம் 20 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. 3 to 5 மாதத்துக்குள்ளே உள்ள குழந்தை அப்படிங்கிறதுனால நான் 2 சாரீ போட்டிருக்கேன். 1 மாத குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஒரு சாரீ போட்டாலே போதும். இந்த 4 சைடு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் 3 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு நார்மல் ஊசியில் நீங்கள் எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஊசி இந்த மாதிரி மேலேருந்து ஸ்டிச் பண்ணி அடியில் அந்த நாட்டை ஒட்டி வெளியே எடுத்துருங்க. இப்போது கொஞ்சம் நூலை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாட்டை இந்த மாதிரி பிடிச்சு இழுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக 2 நாட் 3 நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எண்டில் நாட் போட்டுட்டு அதே மாதிரி தான் ஊசியை மேலேருந்து குத்தி கீழே எடுத்துக்கோங்க. இப்போது அடியிலேருந்து இந்த நாட்கிட்டே ஸ்டிச் பண்ணி இந்த நாட்டை இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 2 லேயர் நம்ம காட்டன் கிளாத் வைக்க போகிறோம். மேலேயும் கீழேயும் 2 லேயர் வைக்க போகிறோம். ஏன்னா காட்டன் கிளாத் தான் பேபிக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு லேயர் கட் பண்ணிட்டோம். இன்னும் 2 லேயர் அதே மாதிரி போட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 4 கிளாத் இருக்குது. இப்போ அடியில் இந்த கிளாத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சாரீ கிளாத்தை போடுங்க. இப்போ இந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த காட்டன் கிளாத்தை போட்டுக்கோங்க. இப்போ எல்லா கிளாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி 4 சைடும் பின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், துணி விலகாது. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு இந்த கிளாத்துலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஊசியை இந்த மாதிரி மேலே இருந்து அடியில் குத்தி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி குத்தி இந்த ஃபஸ்ட்டு நாட்கிட்டையே குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி குத்திட்டு தையல் இருக்குது பார்த்திங்களா, அதில் குத்தி அடியில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே மாற்றி மாற்றி தையல் போடணும். இதே மாதிரியே இந்த கார்னர் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் மடக்கி அடிக்கிறதுக்கு 4 இன்ச்சில் இந்த மாதிரி நீளமாக கிளாத் எடுத்துக்கோங்க. 4 சைடுக்கும் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி தையல் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எண்டில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த சைடில் 2 சைட்லையும் இந்த மாதிரி மடக்கிட்டு இப்போ இதில் தான் தையல் போட போகிறோம். அதே மாதிரி மேலே இருந்து குத்தி நூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி ஊசியை வெளியிடுங்க. இப்போ அந்த நாட்டுக்கிட்டையே தையல் போடுறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தைக்கும்போதே எடுத்து விட்டுக்கோங்க. காட்டன் கிளாத்துங்கிறனால அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே எடுத்துட்டு அந்த தையல்கிட்ட அதே மாதிரியே ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே போங்க. இந்த லைன் ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ இந்த எண்டுக்கு வரவும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம உள்ளே தள்ளிட்டு தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு தையல் போடுங்க. தையல் போட்டு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த சைடு 3 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத்தை இதே மாதிரி தையல் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிட்டோம். பெரிய சைஸில் பெட்டு தைக்கணும் அப்படின்னாலும் இதே மாதிரி தான் தையல் போடணும். லென்த்து மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க.